அமேசான்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்களா? உங்களுடைய பிசினஸ்க்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் ஆகும்னு தெரிஞ்சு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? அப்பன்னா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. "என்னப்பா இந்த வீடியோல சொல்லப் போற?" அப்படின்னு கேட்கிறீங்களா? இந்த வீடியோல பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிசினஸ் அதாவது ஒரு அமேசான் பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் ஆகும்? என்னென்ன விஷயங்கள நம்ம அதுல பார்க்கணும்? அப்படின்றதுக்கான எல்லா விஷயத்துக்கான வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்க இன்வெஸ்ட்மென்ட், அதுக்கான ப்ராடக்ட்ஸ், அதுக்கான பிளான்ஸ் என்னென்ன இருக்கோ, அது எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஈஸியா செக்மென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் தெரிஞ்சு உங்க பிசினஸ்ல நீங்க காலடி எடுத்து வையுங்க. இன்வெஸ்ட்மென்ட் தெரியாம அரைகுறையா பிசினஸ நீங்க பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு 2, 3 மாசம் நீங்க எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா சமாளிச்சிடலாம். அடுத்து ஒரு 4, 5, 6 மந்த்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியும் கடன உடனே வாங்கி பேலன்ஸ் ஏதாவது நீங்க சமாளிச்சிடலாமே தவிர, அடுத்த 6 மாசம் ரொம்ப க்ரூஷியலா இருக்குங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு 1 மாசத்துக்கு எவ்வளோ தேவைப்படுது? ஸோ நீங்க அடுத்த ஒரு 1 இயர்‌க்கு வந்து நீங்க எவ்வளோ பிளான் பண்ணணும் அப்படின்றதுக்கான எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஸோ வீடியோவ மறக்காம, ஸ்கிப் பண்ணாம முழுக்க இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படும்னு தெரியும். உங்களோட உங்களுடைய இன்வென்டரி பிளானிங், அதுக்கப்புறம் உங்களுடைய ஆ காஸ்ட் பிளானிங் எல்லாமே வந்து நீங்க எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்போ நம்ம டக்குன்னு குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? புதுசா வந்திருக்கிற யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு நம்ம வீடியோவ வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் எனக்கு ரொம்ப முக்கியம். எக்ஸிஸ்டிங் அ ச நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, டவுட்ஸ், குயரீஸ் எதா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுடைய குயரீஸ்க்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இன்கேஸ் உங்களால வந்துட்டு இந்த குயரீஸ் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல போட்டா எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. எனக்கு கால் பண்ணா உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. ஐ மீன் கனெக்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு கால் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். பெட்டர் எதுக்காக அப்டின்னா, எனக்கு நெறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம கிளையன்ட் மீட்டிங்ஸ்லயும் கொஞ்சம் அதிகமா இருப்பேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கால் எடுக்க முடியாம போச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, உங்களுக்கு கன்சல்டேஷன் கால் தேவைப்படுது அப்டின்னா, எனக்கு மெசேஜ்லயே வந்து நீங்க போட்டுருங்க. கன்சல்டேஷன் கால் எனக்கு வேணும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்டின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன அடுத்தடுத்ததுன்னு உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சுருவேன். சரி. ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண விரும்புறேன். ஸோ நம்ம கோர்ஸ் வந்து அமேசான் அட்வர்டைஸ்மென்ட் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸ்க்கான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் அமேசான் அட்வர்டைஸ்மென்ட் ஃபுல்லா கத்துக்கணும், டீட்டெயிலா கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்கலாம் நம்மளோட கோர்ஸ வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி நீங்க கத்துக்கலாம். ஸோ அதுவும் போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டக்குனு வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நாம வந்துட்டு பிரைவேட் லேபிள் இம்போர்ட்டிங் ஃப்ரம் இண்டியான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது என்ன மீன் பண்ணுது அப்டின்னா, என்னோட ப்ராடக்ட்ட வந்து இந்தியாலருந்து ப்ரொக்யூர் பண்றேன், இல்ல இந்தியாலருந்து இம்போர்ட் பண்ணி நான் விக்க போறேன் அமேசான்ல அப்டின்னா, அப்ப எனக்கு எவ்ளோ செலவாகும் அப்டின்றது தான் இத மீன் பண்ணுது. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு 2 பார்ட்டா அத பிரிச்சுக்கோங்க. பார்ட் 1, பார்ட் 2ன்ற மாரி நான் பிரிச்சிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லா நான் வந்து பார்ட் 1 வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ட் 2ன்னு வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 எடுத்துக்கலாம் நீங்க. ஓகேவா? ஸோ பார்ட் 1ல என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் அமேசான்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு. மினிமம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 குவான்டிட்டியாவது சேல் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நான் உள்ள இருக்கேன். ஓகேங்களா? அது ஆகுது, ஆகல அப்படின்றதெல்லாம் செகண்டரி. பட் நீங்க வந்து கண்டிப்பா ஒரு அசம்ப்ஷனோட போகணும். இன்வென்டரி பிளானோட போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ப்ராப்பர் இன்வென்டரி பிளானோட போகணும்னு நினைச்சீங்கன்னா, அப்போ கண்டிப்பா நீங்க இத அமல்படுத்தியே ஆகணும். அதாவது நீங்க வந்து இத எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன். ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் FBAல உங்க ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல ரேங்கிங் வரணும் அப்படின்னா, அமேசான் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு சில சப்போர்ட் வரணும். என்ன மாரி சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது, அமேசான் FBAல வந்து நீங்க வந்து அமேசான் FBAல நீங்க என்ரோல் பண்றீங்க. என்ரோல் பண்ணிட்டு வெறும் 2 குவான்டிட்டி, 3 குவான்டிட்டி, 4 குவான்டிட்டி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது, அமேசான் சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் நல்லா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கிடைக்காது. ஏன் அப்படி கிடைக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமேசான் பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன ஒரு ரூல் இருக்குங்க. அவங்க சைட்ல இருந்து. என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து இன்வென்டரி நெறைய வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? யார் வந்து நல்ல அட்வர்டைஸ்மென்ட் பண்றாங்க. யார் வந்து எப்பவுமே அவங்களுடைய ஸ்டாக்க கிளியர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமேசான் வந்து வாட்ச் அவுட் பண்ணிட்டே இருக்கும். அப்படி வாட்ச் அவுட் பண்ணும்போது, அந்த பர்ட்டிகுலர் செல்லருக்கு நெறைய விஷயங்கள் ஃபேவர் பண்ணுவாங்க.
ஸோ அது நெறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்டின்னா, வேவர்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, இப்போ வந்து உங்க அக்கவுண்ட் நல்லா மெச்சூர் ஆகுது அப்டின்னா, உங்களுக்கு வந்து தனியா வந்து ஒரு வேவர்ஸ் மாரி குடுப்பாங்க. பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ஸ் மாரிலாம் குடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு Amazonல நீங்க நல்லா ஐ மீன் நல்லா நீங்க சேல் பண்ண தான் உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ற பேஸ் அதாவது உங்க ஃபவுண்டேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கணும். ஸோ ஆரம்பிக்கும்போதே நல்ல இன்வென்டரியோட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க பிசினஸ ஆரம்பிக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வளர வளர உங்களோட இன்வென்டரிய நீங்க கூட்டிக்கிட்டே போகணும். ஸோ கூட்டிட்டே போய் உங்க அட்வர்டைஸ்மென்ட்டும், உங்க இன்வென்டரி நல்லா கூட கூட உங்களுடைய சேலும் கூடும். ஸோ உங்க சேல் கூடும்போது கண்டிப்பா வந்து அமேசான் சைட்ல இருந்து நெறைய சப்போர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன் டெர்ம்ஸ் ஆஃப் நான் சொன்ன அந்த பெர்சன்டேஜ் வேவர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? டெர்ம்ஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பேசிஸ்லயும் கிடைக்கும். அதே மாரி உங்களோட ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். டெய்லி சேல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, 20லேருந்து 30 ஆர்டர்ஸ் மினிமம் அந்த ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ல நீங்க எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நான் சொல்ற ஒரு ப்ராடக்ட்க்கு ஓகே இதே உங்ககிட்ட நெறைய பல்க் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் நல்ல இன்வென்டரி வச்சிருக்கீங்க. நல்ல ரேங்கிங் மெயின்டெயின் பண்றீங்க. நல்ல சேல் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா Amazon சைட்லேருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு இன்னொரு டிப்பும் சொல்றேன். நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு இஷ்யூஸ் கூட சொல்லியிருந்தார். என்ன இஷ்யூஸ் டெம்பரரிலி அவுட் ஆஃப் ஸ்டாக்ன்னு காட்டுது அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ இது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, Amazon சைட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடுக்குற சில ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இன்னொன்னு வந்து அவங்க சொல்ற மாரி டிஸ்பேட்ச் டைம் நம்ம ப்ராப்பரா அனுப்பணும். 3வது ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க செல்ஃப் ஷிப்ல அனுப்பும்போது, அமேசான் சைட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபேக்டர்ஸ் வந்து உள்ள பார்க்க ஆரம்பிப்பாங்க. கரெக்ட் டைம்க்கு டெலிவரி பண்றாங்களா? ஏதாவது இஷ்யூஸ் நடக்குதா? அதே மாரி வந்து கஸ்டமர் சைட்ல இருந்து ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வருதா? இந்த மாரி விஷயம்லாம் பார்ப்பாங்க. ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட் வந்தா கூட, அமேசான் என்ன பண்ணிடுவான்னா, உங்க ப்ராடக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிடுவான். சப்ரஸ் பண்ணிடுவான். சப்ரஸ் பண்ணிட்டான்னா, உங்க ப்ராடக்ட் வந்து அந்த இடத்துல அவுட் ஆஃப் ஸ்டாக்ன்னு காட்டும். டெம்பரரி அவுட் ஆஃப் ஸ்டாக்ன்னு காட்டும். இது கிளியர் ஆயிடும். ஒரு 1 மந்த்ல வந்து திரும்ப வந்து பேக் டூ நார்மல் ஆயிடும். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மாரி விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு Amazon FBAலயே நீங்க வந்து இனிஷியலி ப்ராடக்ட்ட வந்து நீங்க வந்து சேல் பண்ணுங்க. ப்ராடக்ட்ட வச்சு சேல் பண்ணுங்க. செல்ஃப் ஷிப்பிங் வந்து இனிஷியலி நீங்க பண்ண வேண்டாம். ஸோ செல்ஃப் ஷிப்பிங் நான் எப்போ சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது வந்து Amazon வேர்ஹவுஸ்ல போச்சுன்னா, கண்டிப்பா அது வந்து பிரேக் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. டேமேஜஸ் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எங்ககிட்ட வந்து ஒரு நல்ல கொரியர் பார்ட்னர் இருக்காங்க. நல்ல சேஃபா எடுத்துட்டு போங்க அந்த ப்ராடக்ட்ட. ஸோ அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு செல்ஃப் ஷிப் போங்க. இனிஷியலி என்னோட சஜஷன் Amazonோட FBAலே போறது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. உங்களுடைய சேல்ஸ்க்கா இருக்கலாம், உங்களோட ரேங்கிங் ஃபேக்டருக்காக இருக்கலாம், உங்களுடைய அட்வர்டைசிங்காக கூட இருக்கலாம். ஸோ எல்லா விஷயத்துலயும் அதே மாரி உங்களோட ஆர்கானிக் சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கா இருக்கலாம். இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பெனிஃபிட்ஸ் மட்டுமே வந்து Amazon FBA மூலமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ்லாம் நீங்க மிஸ் பண்ண வேண்டான்றது தான் என்னுடைய தாட். ஸோ அத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரி இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ குவான்டிட்டி நீங்க வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும். எப்படி அந்த குவான்டிட்டிய மெயின்டெயின் பண்ணலாம்னா, அதுதான் நான் சொன்னேன். அசம்ப்ஷன் வந்து நீங்க இனிஷியலி வைக்கணும். ஸோ மினிமம் எனக்கு ஒரு நாளைக்கு 5 ஆர்டர் வருன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. ஸோ அப்ப 30 நாளைக்கு எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, 150 குவான்டிட்டி எனக்கு தேவைப்படும். ஸோ 30 இன்டூ ஓகேவா? 30 இன்டூ 5ன்னு வைக்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு எனக்கு 5 குவான்டிட்டி போகுது அப்படின்னா, 30 இன்டூ 5 எவ்வளோ? 150 குவான்டிட்டி நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஒரு குவான்டிட்டி இப்போ சப்போஸ் வந்து நான் வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கணும் அப்படின்னா, எனக்கு எவ்வளோ செலவாகும்? அதாவது என்னோட ஒரு ப்ராடக்ட்டுக்கான லேண்டிங் காஸ்ட் எவ்வளோ? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த லேண்டிங் காஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னது தான். உங்க ப்ராடக்ட்ட நீங்க வந்து சப்ளையர்கிட்ட வாங்குற காசு, அதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், ஜிஎஸ்டி காஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வர அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லேண்டிங் காஸ்ட். ஸோ இந்த இடத்துல லேண்டிங் காஸ்ட்ன்றத நான் பர்ச்சேசிங் பிரைஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து நான் வந்து உதாரணத்துக்கு ₹250ன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு உதாரணத்துக்காக தான். நீங்க வந்துட்டு உங்களுடைய அ பேட்டர்ன்ல நீங்க வந்து மாத்திக்கோங்க. ஐ மீன் உங்களுடைய அ லேண்டிங் பிரைஸ் எவ்வளோ, உங்களோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோ, அதுக்கேத்த மாரி நீங்க மாத்திக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் லேண்டிங் பிரைஸ் எடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரைஸ் வந்து செட் பண்ணணும். செல்லிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம உள்ள பார்ப்போம். ஸோ, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலி வந்து நான் வந்து பர்ச்சேசிங் பிரைஸு ஓகேங்களா? பர்ச்சேஸ் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹250க்கு வாங்குறேன் அப்படின்னும்போது, நான் டபுள் த டைம் ₹500 நான் அப்படியே வச்சுடுறேன். ஓகேங்களா? ஸோ, இப்போ வந்து என்னோட செல்லிங் பிரைஸ் நான் ₹500 வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ, ₹500 வைக்கிறேன். ஸோ, இதுல வந்து பர்ச்சேசிங் பிரைஸு, அதுக்கப்புறம் ஷிப்பிங் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து வேற என்னென்ன அடிஷனல் காஸ்ட்லாம் என்னால ஆட் பண்ண முடியுமோ, அதெல்லாம் ஆட் பண்ணி, ஃபைனலா இவ்ளோ. இதுதான் என் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு நான் வச்சுடுறேன். ஓகேங்களா? ஸோ, இப்ப நான் வச்சேன் அப்படின்னா, டோட்டல் சேல் எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150 இன்டூ ஓகேவா? சாரி அ 250 செல்லிங் பிரைஸ் எவ்வளோ வச்சிருக்கோம்? 150 இன்டூ ₹500 வச்சோம் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பாருங்க. ₹75,000 வருது. ஓகேவா? ஸோ அதாவது நான் ஒரு மாசத்துக்கு 150 குவான்டிட்டி நான் வந்துட்டு
₹500க்கு வித்தேன் அப்படின்னா, எனக்கு வரக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ₹75,000. ஸோ, எனக்கு ₹75,000 வருது. இதுல நாம என்னென்ன விஷயங்கள்லாம் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய டோட்டல் இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட். அதாவது அதாவது பர்ச்சேசிங்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? 150 குவான்டிட்டி. அந்த 150 குவான்டிட்டிய வந்து பார்த்தீங்கன்னா, அத லேண்டிங் காஸ்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த லேண்டிங் காஸ்ட்ட ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ, அது வந்து 37,500 வருது. அப்போ 75,000 மைனஸ் ₹37,500 எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, Amazon ஃபீஸ் 40% ஆட்ஸ் அண்ட் கமிஷன் சொல்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா இப்படி தானா 40% தானா சதீஷ் அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா எக்ஸாக்ட்டா இத நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு அப்ராக்ஸிமேட் வேல்யூ தான். ஸோ, உங்களுடைய இது பொறுத்து தான். லைக் வந்து நீங்க வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டோட கமிஷன் எவ்வளோ? அதே மாரி நீங்க வந்து அட்வர்டைஸ்மென்ட் வந்து எந்த எக்கோஸ்ல மெயின்டெயின் பண்றீங்க? ஸோ, உங்க ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மென்ட்ட எந்த அளவுக்கு நீங்க எஃபெக்டிவா ஹேண்டில் பண்றீங்க? எந்த அளவுக்கு எஃபெக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரன் பண்றீங்க? இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் என்னால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இத 40% சொல்லி நான் ஒரு உதாரணத்துக்கு தான் வச்சிருக்கேன். ஸோ, உங்களோடது கண்டிப்பா மாறும். ஸோ, இது இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அ ஆட்ஸ் வந்து நீங்க எந்த அளவுக்கு எக்கோஸ் மெயின்டெயின் பண்றீங்க? கமிஷன் எவ்வளோ? அதுக்கப்புறம் வேற என்னென்ன அடிஷனல் இதெல்லாம் நீங்க வைக்கிறீங்க? லைக் கூப்பன்ஸ் வைக்கிறீங்களா? அதுக்கான காஸ்ட் எவ்வளோ? இதெல்லாம் ஆட் பண்ணி டோட்டலா வந்து 40%ன்ற மாரி நான் வந்து இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ, நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி மாத்திக்கோங்க. ஸோ, இங்க 40% வந்து பார்த்தீங்கன்னா, ₹30,000 நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ₹75,000ல 40% எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹30,000 வருது. ஓகேங்களா? ஸோ, இப்போ உங்களுடைய ₹30,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. ₹30,000 வந்து போகுது நம்மகிட்ட இருந்து. ஸோ, 37,500 பிளஸ் ₹30,000 இங்கேயே ₹67,500 நமக்கு டிடெக்ட் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? ₹7,500 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த 7,500 அப்ப நமக்கு எவ்வளோ மார்ஜின் குடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 10% மார்ஜின் குடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்ப நான் 30% மார்ஜின் வைக்க போறேன் அப்படின்னா, நான் என்னென்ன விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பர்ச்சேசிங் பிரைஸ குறைக்கணும். இந்த பர்ச்சேசிங் பிரைஸ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ₹80 இருந்து ஒரு ₹150க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்க பாருங்க. அதுதான் பெஸ்ட் அண்ட் பெனிஃபிட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் உங்களுடைய சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கும், உங்க மார்ஜின் நல்ல மார்ஜின் வைக்கிறதுக்கும். ஸோ அந்த ரேஞ்ச்ல இருக்கிற ப்ராடக்ட்ட வாங்குங்க. குவாலிட்டியான ப்ராடக்ட் வாங்குங்க. நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட்ட வாங்காதீங்க. நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வாங்கி சாம்பிள் எடுத்து செக் பண்ணி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத ஃபீல் பண்ணி உங்களுக்கு வந்து இது உண்மையா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா, அப்ப கஸ்டமருக்கு நீங்க விக்க பாருங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாவே வந்து நல்லாவும் இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கும் ஃபியூச்சர்ல எந்த ஒரு டிஃபெக்ட் இருக்காது. ஸோ நெறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் கஸ்டமர் ஏதாச்சும் குயரீஸ் கேட்டா கூட உங்களால வந்து அத கரெக்ட்டா எடுத்து சொல்ல முடியும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இங்க பார்த்துக்கலாம். சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 10% மார்ஜ் தான் எனக்கு கிடைக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், எனக்கு வந்து பர்ச்சேசிங் பிரைஸ் வந்து நீ குறை அப்படின்னு சொல்லிட்ட. ஓகே. செகண்ட் வந்து செல்லிங் பிரைஸ்ன்னு இருக்கு இல்லையா? இங்க வந்து நான் ₹500 வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நீங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேசிங் பிரைஸ் 250 வரும்னா இங்க 500 வச்சிருக்கேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஸோ நீங்களும் போயிட்டு ஒரு ஷீட் எடுத்துட்டு, உங்க ப்ராடக்ட் பிரைஸ் வந்து இப்ப 300 அப்படின்னா, அப்ப நீங்க செல்லிங் பிரைஸ் 600 அப்படின்னு வைப்பீங்க. அத பண்ணாதீங்க. ஸோ நான் இங்க வச்சிருக்கிறது வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் வச்சிருக்கேனே தவிர, எக்ஸாக்ட்டா நீங்க இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. செல்லிங் பிரைஸ் வந்து என்னோட சஜஷன் ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 டைம்ஸ் வைங்க. இப்ப 250 இருக்கு அப்டின்னா, இங்க வந்து நீங்க செல்லிங் பிரைஸ் வந்து 750ன்னு மாத்திக்கோங்க. ஓகேங்களா? 750னா அப்ப நீங்க 789 அந்த ரேஞ்ச்ல வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தா தப்பு கிடையாது. நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க கூப்பன்ஸ் மத்த விஷயங்கள்லாம் நீங்க டிடெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு மார்ஜின் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அதனால வந்துட்டு 3 டைம்ஸ் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரைஸ் செட் பண்ணுங்க. உங்க பர்ச்சேசிங் பிரைஸ்லேருந்து 3 டைம்ஸ் உங்க பர்ச்சேசிங் பிரைஸ்லேருந்து 3 டைம்ஸ் நீங்க செட் பண்ற மாரி இருக்கணும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க 750லேருந்து 799 வரைக்கும் வைக்கலாம். ஸோ 500 என்னோட சஜஷன் வைக்காதீங்க. வச்சீங்க அப்டின்னா மார்ஜின் கம்மியா இருக்கும். ஸோ மார்ஜின் கம்மியா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க ஏகோஸ் வந்துட்டு ரொம்பவே குறைக்கணும். ஏகாஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% கிட்ட நீங்க மெயின்டெயின் பண்ணணும். அப்டின்னா தான் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, ஆ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த 10% கிடைக்கும். இல்லன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பார்த்துக்கோங்க. சரி. ஸோ டோட்டல் இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் சொல்லியாச்சு. ஃபீஸ், கமிஷன், ப்ராஃபிட் இது எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். உங்களுக்கு மார்ஜின் 10% தான் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ டைம் ஃபார் குட்ஸ் டூ கம் டேஸ். இது என்ன டைம் ஃபார் குட்ஸ் டூ கம் டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு பொருள வந்து சப்ளையர் கிட்ட குடுக்குறேன். குடுத்து அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சார் இந்த மாரி வந்து நீங்க வந்து ப்ராடக்ட்ட வந்துட்டு குயிக்கா டெலிவரி பண்ண பாருங்க. எனக்கு உங்க ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. சாம்பிள்லாம் பார்த்தா பக்காவா இருக்கு. எப்ப எனக்கு டெலிவரி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்துட்டு குறைஞ்சபட்சம் 10லேருந்து 20 டேஸ் சொல்லுவான். ஓகேங்களா? சரி அப்படின்னு 20 டேஸ்னா நீங்க ஏன் 40 டேஸ் போட்டுருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ப்ராடக்ட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு சப்ளையர் கிட்ட இருந்து உங்க வீட்டுக்கு வாங்கி, அங்க வீட்ல இருந்து நீங்க வந்து FBAக்கு அனுப்புறீங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம்
20 + 14 ஒரு எப்படி பார்த்தாலும் 30லேருந்து 40 டேஸ்க்குள்ள சாலிடா ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ 30லேருந்து 40 டேஸ் வந்து நமக்கு ஆகுறதுனால என்ன விஷயம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வொர்க்கிங் கேப்பிட்டலும் வந்து கூடும். ஸோ இந்த வொர்க்கிங் கேப்பிட்டல் ஏன் வந்துட்டு எனக்கு 50,000 ஆச்சு அப்படின்னு என்ட்ட கேட்கலாம் நீங்க. ஆக்சுவலா வந்து இங்க 40,000 நீங்க வந்துட்டு ஸோ இங்க பாருங்க 40 டேஸ் நான் வந்துட்டு வைக்கிறேன் அப்படின்னா, அப்ப நான் 40 டேஸ்க்கான குவான்டிட்டிய நான் கால்குலேட் பண்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறேன். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுடைய வொர்க்கிங் டேஸ், உங்களுடைய டைம் ஃபார் குட்ஸ் டூ கம் டேஸ் வந்து 30 டேஸ்ன்னு ஆச்சு அப்படின்னா, உங்களுடைய இதுவும் குறைய ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க. ஸோ டேஸும் வந்து நீங்க எந்த அளவுக்கு டேஸ் குறைக்கிறீங்களோ, அதாவது எந்த அளவுக்கு சீக்கிரமா உங்க ப்ராடக்ட்ட வந்து நீங்க வந்து சப்ளையர் கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட வொர்க்கிங் கேப்பிட்டலும் குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ வொர்க்கிங் கேப்பிட்டல் குறையறதுனால உங்களுக்கு பெனிஃபிட்டும் இருக்கு. ஸோ உங்க டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட்டும் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது என்ன வொர்க்கிங் கேப்பிட்டல் குறையறதுனால நம்மளுக்கு ஏன் இந்த மாரி ஒரு சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, 40 டேஸ் ஆகும்னா, அப்ப எனக்கு வந்துட்டு அடுத்த 40 டேஸ்க்கான பிளானும் நான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 40 டேஸ்க்கு வந்து நான் பிளான் பண்ணணும். இங்க இன்னையிலிருந்து அடுத்த 40 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிளான் பண்றேன். அப்படின்னு தான் நம்ம இனிஷியலி பிளான் பண்ற மாரி இருக்கணும். எப்பவுமே நம்ம சப்ளையர் கிட்ட இருந்து வாங்குற டைம்ல இருந்து ஓகேங்களா, டெலிவரி ஆகுற டைம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கால்குலேஷன்ஸ் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ தட் வந்து உங்களுக்கு இன்வென்டரி அவுட் ஆஃப் ஸ்டாக்ன்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல வராது. அத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ வந்து 40 டேஸ் வந்து இங்க வந்து 40 C13 அப்படின்றது என்னன்னு பாருங்க. இங்க C13ன்றத நான் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் தான் சொல்றேன். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 40. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா C7. ஸோ C7ன்றது என்ன மீன் பண்ணணும்னா, உங்களோட பர்ச்சேசிங் அதோட லேண்டிங் காஸ்ட் இன்டூ பெர் டே சேல்ஸ். ஒரு நாளைக்கு ஆகுற குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ நீங்க பார்த்துக்கணும் நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ இதோட ஃபார்முலா சொல்றேன். வொர்க்கிங் கேப்பிட்டலோட ஃபார்முலா நம்பர் ஆஃப் டேஸ் இன்டூ லேண்டிங் காஸ்ட் இன்டூ பெர் டே குவான்டிட்டி. ஸோ இத ஆட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய வொர்க்கிங் கேப்பிட்டல் எவ்வளோ ஆகும் அப்படின்றத கிளியரா எடுத்து குடுத்துரும். ஸோ ₹50,000 வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுது. ஓகேவா? சரி ₹50,000 எனக்கு வருது. ஸோ இது என்ன ரியல் இன்வெஸ்ட்மென்ட் ரெக்வயர்ட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ப்ராஃபிட்ட வந்து இங்க இருந்து மைனஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ என்னோட ப்ராஃபிட்ட வந்து நீங்க குறைக்கணும். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ₹50,000 வந்திருக்கு. எனக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ₹7,500. ஸோ ப்ராஃபிட் இல்லாம எப்பவுமே எப்பவுமே நம்ம வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, வாங்கும்போது ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இல்லையா? நம்ம விக்கும்போது தான் ப்ராஃபிட் பார்க்க போறோம். ஸோ வாங்கும்போது நம்ம இன்வெஸ்ட்மென்ட் தான் பண்ண போறோமே தவிர, ப்ராஃபிட் பண்ண போறது கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த இன்வெஸ்ட்மென்ட் தான் பண்ண போறோம் அப்படின்றதுனால, இங்க ப்ராஃபிட் நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அத மைனஸ் பண்ணி எனக்கு வர அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ₹42,500. ஸோ எனக்கு ரியல் இன்வெஸ்ட்மென்ட் அதாவது எனக்கு இவ்வளோ தேவைப்படுது. ரியல் இன்வெஸ்ட்மென்ட்டா பார்ட் 2ல வந்து எனக்கு இவ்வளோ தேவைப்படுது. ஸோ பார்ட் 1 பிளஸ் பார்ட் 2 இந்த 2த்தையும் ஆட் பண்ணி வர அமௌண்ட் தான் உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் ரெக்வயர்ட் ஃபார் 40 டேஸ்ன்ற மாரி நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்கேஸ் நீங்க 30 டேஸ்ன்னு மாத்துறீங்க அப்படின்னா, உங்களோட இன்வென்டரி உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் மாறும். ஸோ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 60,000 ₹67,500. இல்ல என்னோட குட்ஸ் வந்து இன்னும் சீக்கிரமாவே என்னால டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னா, வாங்கிக்க முடியும் அப்படின்னா, பண்ணிட்டே இருங்க. ஸோ உங்க இன்வெஸ்ட்மென்ட் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். இல்ல என்னால 10 டேஸ்லயும் கொண்டு வர முடியும் அப்படின்னா, சூப்பர். இன்னும் 10 டேஸ்ல நீங்க இத பண்ணிக்கலாம். ஸோ ₹42,500 உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இந்த மொத்தம் 150 குவான்டிட்டிய உங்களால 10 டேஸ்ல வாங்கி நீங்க விக்க முடியுது அப்படின்னா, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் குறைய ஆரம்பிக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டிலே ஆக என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் கூடுது. ஸோ, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்கேஸ் இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாம Amazon ஆட்ஸ் நாங்க சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கட்டும். Amazon ஃபீஸ் இந்த 40% வந்து நீங்க குறைக்கணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்லங்க. Amazon ஆட்ஸ் பத்தின விஷயங்கள நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. எப்படியெல்லாம் நம்ம அட்வர்டைஸ்மென்ட் ரன் பண்ணலாம்? எப்படியெல்லாம் நம்ம அட் அட் ஐ மீன் ஏகோஸ் குறைக்கிறது? ஏகோஸ்ல இருக்கிற ஃபேக்டர்ஸ் என்ன? சேல்ஸ் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஒவ்வொரு சேல்ஸ்லயும் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்? என்னென்ன நம்பர்ஸ் நமக்கு வந்து அந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள கத்து தருது? இந்த மாரி விஷயங்கள நம்ம பார்த்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, Amazon ஆட்ஸ்ல எக்ஸ்பெர்ட் ஆக முடியும். ஸோ Amazon ஆட்ஸ் இஸ் ஃபார் நம்பர்ஸ். நம்பர்ஸ் தாங்க. நம்பர்ஸ் தான் பேசும். இந்த நம்பர்ஸ புரிஞ்சுக்கணும். நம்பர்ஸ புரிஞ்சுக்கல அப்படின்னா, உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, Amazon ஆட்ஸ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியாது. ஓகேவா? இங்க என்னதான் வந்து நம்ம குட்டிக்கரணமே அடிச்சா கூட, நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா ஆட்ஸ வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா, உங்களால வந்து ப்ராப்பரா ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஸோ நெறைய பேர் கேட்கலாம். அப்ப ஆட்ஸ வச்சு தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, Amazon பொறுத்தவரைக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். ஆட்ஸ வச்சு தான் உங்க உங்க ப்ராடக்ட்ட வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 100 பேருக்காவது காட்ட முடியும். அந்த 100 பேர் பார்த்தா தான், அந்த 100 பேர்லேருந்து ஒரு 10 பேராவது உங்க ப்ராடக்ட்ட வந்துட்டு கிளிக் பண்ணுவோம். அந்த 10 பேர் கிளிக் பண்ணதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா, ஒருத்தனாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் இல்ல 2 பேராச்சும் உங்க ப்ராடக்ட்ட வாங்குவான்.
ஸோ இந்த 2 பேர வாங்க வைக்கிறதுக்கு உங்கள 100 பேர நீங்க பார்க்க வைக்கணும். அப்போ நீங்க எதுவுமே ஆட்ஸே ரன் பண்ணல. ஆட்ஸே ரன் பண்ணாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்ட் எப்படி வந்து நீங்க அந்த 100 பேருக்கு காட்டுவீங்க ஃபர்ஸ்ட்டு? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதுக்காக தான் நம்ம Amazon ஆட்ஸ் வந்து நம்ம வந்துட்டு சஜெஸ்ட் பண்றோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நெறைய பேர் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த காம்படிட்டர் பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாரி சில விஷயங்கள் எனக்கு சொன்னாங்க. ஸோ எனக்கு என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு காம்படிட்டர பார்த்து பயப்படணும்? உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரம்மாஸ்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Amazon ஆட்ஸ். Amazon ஆட்ஸ் மாரி ஒரு பிரம்மாஸ்திரத்த வச்சு, நீங்க ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆட் வந்து ஐ மீன் உங்களுடைய ப்ராடக்ட்ட நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி நீங்க சேல் பார்க்க முடியும். ஸோ, யார் அந்த பிரம்மாஸ்திரத்த யூஸ் பண்ணாம, ப்ராப்பரா எஃபெக்டிவா யூஸ் பண்ணாம இருக்காங்களோ, அவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ, எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட்டு ஆட்ஸ் கத்துக்கோங்க. ஆட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து எஃபெக்டிவா ரன் பண்ண கத்துக்கோங்க. ஏகாஸ குறைக்க பாருங்க. உங்களுடைய ராஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டோட்டல் அட்வர்டைசிங் காஸ்ட் ஆஃப் சேல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைவா மெயின்டெயின் பண்ண பாருங்க. இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் குடுக்கும். அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவ முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ, ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி நம்ம வீடியோ பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் சீ யூ. பை பை ஃப்ரம் டிஜிட்டல் சதீஷ். தேங்க் யூ.